ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இமெயில் ஐடியில் நிறைய அன்வான்ட் மெயில் எல்லாமே வந்து ஸ்டோரேஜில் இருக்கும். அதை வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜை வந்துட்டு ரொம்ப இதாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். நம்ம பாதி பேர் வந்துட்டு ஒவ்வொரு மெயிலாக டெலீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் தேவையில்லாத எல்லா மெயிலையும் வந்து ஒட்டுக்கா நம்ம எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேடுபொறி நிறுவனமான கூகுளோட மின்னஞ்சல் அம்சமான ஜிமெயில் வந்து உலகம் முழுவதும் பில்லியன் கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படுது. தனி மனிதன் முதல் தொழில்களுக்கு வரை ஜிமெயில் மிகவும் பிரபலமான ஒரு இதாகவே இருந்துள்ளது. ஜிமெயிலில் வழங்கும் சேவைகள் வந்து பலதும் பயன்படுத்த எளிதாக உள்ளதால் இதனை விரும்பி பயனர்கள் தேர்வு செய்கிறாங்க. ஜிமெயிலில் சேவையோடு கூகுளின் பல பயன்பாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு மின்னஞ்சல் முகவரியை கொண்டு பல வேலைகளை பயனர்கள் செய்ய முடியும். பொதுவாக எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜிமெயில் வரையறுக்கப்பட்ட சேமிப்பகம் பயனர்களுக்கு சில நேரங்களில் கவலை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. ஒரு கூகுள் கணக்கில் 15 ஜிபி வரை மட்டுமே இலவச டேட்டா வந்து நம்ம சேமிக்க முடியும். ஜிமெயிலை தவிர கூகுள் ஃபோட்டோஸு, கூகுள் டிரைவு, பிற சேவைகள் தரவுகளும் இதன் கீழ் தான் வந்து சேமிக்கப்படுது. இந்த வரம்பு அந்த கணக்கில் இணைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பயன்பாடுகளுக்கும் இதுவும். அதாவது ஒரு 15 ஜிபி வரம்பு மட்டுமே நெருங்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பெய்ட் பண்ணணும். இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். உடனடியாக நீங்கள் தேவையில்லாத தகவல்கள், கோப்புகள், மின்னஞ்சல்களை அழிக்க வேணும் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் போது இந்த நேரத்தில் தான் எப்படி மொத்தமாக நீங்கள் மின்னஞ்சல்களை அழிப்பது அல்லது பெரிய கோப்புகளை அழிப்பது அப்படின்னு நினைக்க தோணும். இதனை சிரமமின்றி செய்ய வந்து சில வழிகள்லாம் இருக்குது. இந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் மின்னஞ்சல் கணக்கை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் செய்ய முடியும். முதல் முறையாக பெரிய மின்னஞ்சல்களை நீக்கி உங்கள் ஜிமெயில் சேமிப்பத்தை எளிதாக்க வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். உங்கள் ஜிமெயிலில் போயிட்டு சர்ச் பாரில் இதை டைப் பண்ணணும். அதாவது HAS:\attachment larger: 10M, அதாவது 10 மெகாபைட்டுகளுக்கு மேலே உள்ள அனைத்து அஞ்சல்களையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மின்னஞ்சல் அனைத்தும் நீங்கள் தேர்வு செய்து பின்னர் முக்கியமான மெயில்களில் உள்ள குறிகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதனை தொடர்ந்து நீங்கள் வந்து டெலீட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். மேலும் ட்ராஷ் பக்கத்திற்கு சென்று அங்குள்ள எம்டி ட்ராஷ் அல்லது எம்டி பின்னை நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் மொத்தமாக வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களோட தேவையில்லாத மின்னஞ்சல் அனைத்தும் அழிக்கப்பட்டதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஜிமெயிலில் இன்பாக்ஸ் சுத்தம் செய்ய 2 முறை இருக்குது. தேவையற்ற இடத்தை அடைந்திருக்கும் அவசியமற்ற மின்னஞ்சல்களை களைய இது 2வது முறையாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மெயில்களில் திறந்து அந்த ஒவ்வொரு மெயிலையும் வந்து அன்சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்வான்ட் மெயில் எதுவுமே உங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டுக்கு வராது. இந்த முறையிலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி மெயிலை வந்துட்டு நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண அந்த இது வந்து இனிமேல் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் அந்த மெசேஜ் வந்து உங்களுடைய ஜிமெயிலுக்கு வராது. இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா மெயிலையும் வந்து டெலீட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.